விண்வெளியில் முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆன ஒரு விண்கல்லை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த விண்கல் நம் பூமியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது, பூமிக்கு நெருக்கமாக இந்த விண்கல் வருமா என்பது குறித்து விஞ்ஞானிகள் தற்போது ஆய்வை தொடங்கியுள்ளார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். தங்கத்தின் விலை தற்போது விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் விஞ்ஞானிகள் முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆன ஒரு விண்கல்லை கண்டுபிடித்துள்ளார்கள். விண்வெளியில் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு பல்வேறு பேரதிசயங்கள் உள்ளன. நம் சூரிய குடும்பத்தில் நம் பூமியைப் போல வேறு கிரகங்களில் உயிர்கள் உள்ளதா அல்லது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் வேறு ஏதேனும் கிரகங்கள் உள்ளதா என்பது வரை விஞ்ஞானிகள் பெரும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையம் இது தொடர்பான ஆய்வுகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. பூமிக்கு மிக நெருக்கமாக வரும் விண்கற்கள் உள்ளிட்டவற்றையும் நாசாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் தீவிரமாக ஆய்வு செய்து அவ்வப்போது மக்களை எச்சரித்து வருகின்றார்கள். இதற்கிடையேதான் சூரிய குடும்பத்தில் சுற்றி வரும் ஒரு சிறிய கோள் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த கோள் முழுவதும் தங்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த கோளை விஞ்ஞானிகள் தங்க கிரகம் என்று அழைக்கின்றார்கள். மேலும் இந்த விண்கல்லுக்கு 16 சைக்கி என்று பெயர் வைத்துள்ளார்கள். அதே வேளையில் இது ஒரு கோள் இல்லை என்றும் விண்கற்களின் சிறு துண்டுதான் என்றும் கூறுகின்றார்கள். இந்த விண்கல்லில் இருக்கும் மண் முழுவதும் தங்கமாக உள்ளதாகவும் பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த விண்கல்லை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து விட்டதாகவும் கூறுகின்றார்கள். 1852 ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி இத்தாலியைச் சேர்ந்த விஞ்ஞானி அன்னி பாலெட்டி காஸ்பரஸ் என்பவர் இந்த விண்கல்லை முதலில் கண்டுபிடித்ததாக கூறுகின்றார்கள். அப்போது இந்த கிரகம் முழுவதும் தங்கம் இருப்பதை யாரும் அறியவில்லை. அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த கிரகத்தை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்த பிறகுதான் இந்த கிரகம் முழுவதும் தங்கம் இருப்பது தெரிய வந்துள்ளது. செவ்வாய் கிரகம் மற்றும் வியாழன் கிரகத்திற்கும் இடையே சென்று இந்த விண்கல் நம் சூரியனை சுற்றி வருகிறது. இந்த விண்கல்லின் மைய பகுதி நிக்கல் மற்றும் இரும்பு தாதுவால் ஆனது என்று கூறுகின்றார்கள். மேலும் இந்த கிரகத்தின் இதயமாக இது கருதப்படுகிறது. இந்த சைக்கி விண்கல்லானது சூரியனை ஒருமுறை சுற்றி வர 5 ஆண்டுகள் எடுக்கின்றன. அதே போல தன்னைத்தானே சுற்றி கொள்ள 4 மணி நேரம் ஆகிறது என்றும் கூறுகின்றார்கள். அதாவது இந்த விண்கல்லில் ஒரு நாள் என்பது சுமார் 4 மணி நேரம் மட்டும்தான். மேலும் இந்த விண்கல்லில் இருக்கும் தாதுக்களின் மதிப்பு பல ட்ரில்லியன்களை தாண்டும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த விண்கல்லில் இருக்கும் மொத்த தங்கத்தையும் எடுத்து வந்தால் பூமியில் உள்ள ஒவ்வொரு நபரையும் $93 பில்லியன் அதிபதியாக்கலாம் என்று கூறுகின்றார்கள். அதாவது 76,300 கோடி ரூபாய் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முடியுமா? இந்த விண்கல்லை முழுமையாக ஆய்வு செய்ய கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி நாசா விண்கலம் ஒன்றை அனுப்பியுள்ளது. வருகிற 2029ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த விண்கலம் இந்த சைக்கி விண்கல்லின் சுற்றுவட்ட பாதையை சென்றடையுமா? மேலும் மொத்தமும் தங்கமாக நிரம்பி இருக்கும் இந்த விண்கல்லின் மொத்த மதிப்பு சுமார் 1 லட்சம் குவாட்ரில்லியன் என்று கணக்கிடுகிறார்கள். அதாவது 8,441 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்பு கொண்டது என்று கூறுகின்றார்கள். மேலும் இந்த கிரகத்தில் தங்கம் மட்டுமின்றி பிளாட்டினம், பலேட்டியம் போன்ற விலை மதிப்பு மிக்க அரிய கனிமங்களும் இருக்கின்றன. இந்த விண்கல்லின் அளவு சுமார் 220 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது என்று கூறுகின்றார்கள். மேலும் இந்த விண்கல்லை நம் பூமிக்கு கொண்டு வந்தால் மின்னல் வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் தங்கத்தின் விலையை தடுத்து விடலாம் என்று சிலர் வேடிக்கையாக கூறுகின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.